ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளை சோளம் வச்சு ஒரு ஹெல்த்தியான இட்லி தோசை ரெண்டுமே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல வெள்ளை சோளம் 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். கொஞ்சம் அளவு தான் ஊற வச்சுருக்கேன் நான் மிக்சியில் அரைக்கிறதுனால. இது நல்லா ஒரு 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உளுந்து கூட சேர்த்து ஊற வைக்கல. அரைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி உளுந்து ஊற வைக்க போகிறேன். பாருங்கள், வாஷ் பண்ணிட்டேன். இது ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சிடணும். ஒரு 1 ஹவருக்கு பிஃபோர் உளுந்து ஊற வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன். நான் மிக்சியில் தான் அரைப்பேன், அதுலேயே நல்லா வருது, ரொம்ப சாஃப்டாக வருது. இட்லியுமே நம்ம அரிசியில் செய்கிற மாதிரி தான், டேஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட்லாம் தெரியல, நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சா டெய்லியுமே அரிசிலேயே செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி சிறுதானியம், சோளம், கம்பு, கேழ்வரகு எல்லாத்துலேயும் போட்டு நான் அரைச்சி பசங்களுக்கு யூஸ் பண்ணுவேன். எல்லாமே விஜேவிபி கலெக்ஷன்ஸில் இருக்குது பாருங்கள், வீடியோஸு பாருங்கள். புளிச்சிடுச்சு. இது அடுத்த நாள் இது எடுத்த வீடியோ. எவ்வளோ நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். நம்ம நைட்டே உப்பு போட்டு வைக்கலை, ஏன்னா ரொம்ப புளிச்சிரும் சோளம் மட்டும். அதனால் நான் உப்பு போடல. இப்போ தான் காலையில் தான் உப்பு போடுறேன். உப்பு சேர்ந்து எல்லா மாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி தோசை மாவுக்கு கரைச்சிட்டு இப்போ தோசை ஊற்றுறேன். தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஊற்றும் போதே தவாவில் ஒட்டாமல் நைஸாக நல்லா வருது. நான் மிக்சியில் தான் அரைச்சேன், கிரைண்டரில் கூட அரைக்கல. கொஞ்சம் குவான்டிட்டியாக ஊற வச்சு அப்பப்போ நான் கிட்ஸுக்கு அரைச்சி கொடுத்துப்பேன். எல்லாருமே சிறுதானியம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது. பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு வெந்தயம் போட்டதுனால. தோசை இட்லி ரெண்டுமே ரொம்ப நல்லா வருது. இதுக்கு கார சட்னி தான் வச்சுருக்கேன். இது இட்லி மாவு பாருங்கள். இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மட்டும் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிடுறேன். எப்போவுமே ஒரே மாதிரி அரிசி மாவுலேயே ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி சிறுதானியத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், எண்ணெய் கூட தடவலை நான். இட்லி ரொம்ப நல்லா ஒட்டாமல் வருது, சாஃப்டாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.